தயவு செய்து பிறந்தநாள் விழா எப்படி கொண்டாடணும்? அடுமனைங்கிற பேக்கரியில் போய் ரொட்டியை வாங்கிட்டு வந்து மெழுகுவத்தியை குத்தி அதில் பற்ற வச்சு நம்மோட பிள்ளைகளை ஊதி அணைக்க சொல்றது பிறந்தநாள் விழா அல்ல. அதை செய்யக்கூடாது. அது கலாச்சார சீரழிவு. ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணுமா அணைக்கணுமா? ஏற்றித்தானே வைக்கணும். நம்மோட பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வருதுன்னா அழகாக புத்தாடை உடுத்தி இனிப்பு வழங்கி கோயிலுக்கு கூட்டி போங்க. யாராவது இல்லாத ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கள். அந்த குழந்தையால் ஒரு மரக்கன்று நட்டு வையுங்கள். விளக்கை அணைக்க வைக்காதீங்க, விளக்கை ஏற்றி கொண்டாடுங்கள். அதுவே வாழ்க்கையில ஒளி தரும். இந்த உலகத்துல பஞ்சபூதம் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுல நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது. நெருப்புக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் நெருப்பு நெருப்பாவே மாத்திக்கிட்டே இருக்கும். கடைசியா சாம்பலா போயிடும். ஆலமரம், முங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம், பலாமரம், எண்ணற்ற மரம், செடி, கொடிகள் இருக்கு. அத்தனையும் நின்னா மரம், விழுந்தா விறகு. மரம் எல்லாம் நின்னாத்தா மரம், விழுந்தா விறகு. அதுல எல்லா மரமும் விரவாகிறது இல்ல. சில மரங்கள் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம் என்பதை என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்திக்கணும். என்னையா வீட்டுல உத்தரம் தேக்கு, என்னையா கட்லு சந்தனம், நிலம் வச்சிருக்கல என்ன மரம்? வேம்பு, கோங்கு, படாக்குன்னு சொல்றோம்ல. சன்னல் என்ன? சந்தனம் அப்படின்னு மரத்துக்கு பேர் இருக்கு. ஏன்னா அது விழுந்தாலும் மரம், நின்னாலும் மரம். அது போலத்தான் சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள், விழுந்தாலும் மனிதர்கள். அதனாலதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தத்துவம் சொல்லுகிறது. அந்த வகையில் நின்னாலும் மனிதராக நின்றார், விழுந்தும் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சித்தராக நமது பசும்பொன் ஐயா. அதுபோல நல்ல கொள்கைகளை, நல்ல தத்துவங்களை, நல்ல கலாச்சாரத்தை, நல்ல பண்பாடுகளை நாளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டியது கடமையும் பொறுப்புமாகும். ஆகையினால தமிழ் நம்ம நாட்டில் மிகவும் என்ன வரிதாகிவிட்டது. 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. இன்னைக்கும் பாருங்க, தொடர்வண்டி நிலையம் ஒன்று இருக்கு தெரியுமா? தொடர்வண்டி நிலையம் அழகா. தொடர்வண்டி நிலையம் என்னது? ரயில் போட்டி. ரயில்னா தான் தெரியும். அங்க போய் டிக்கெட் அந்த சீட்டு பதியலாம்னு போனா அங்க இந்திக்காரன் உட்காந்து படுத்துறாங்க. நேத்தெல்லாம் நான் பட்டிருக்க பாடு. தமிழ்காரன் பக்கத்துல அந்த பக்கம் நிலை எவ்வளவு பெரிய அவல நிலை. தமிழ்நாட்டில் தமிழருக்கு வேலை வந்தது. நீங்க தமிழை கத்துக்கணுமா வேண்டாமா? அவங்களுக்காக நம்ம படிக்க வேண்டியிருக்கு. எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்க. எவ்வளவு பெரிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுபோல அந்த தொடர்வண்டி நிலையம் மட்டுமல்ல, இங்க இருக்கிற அரசு பணிகளில் எல்லாத்திலையுமே இந்திக்காரர்கள். நாட்டில் 1.5 கோடி பேர் வந்துட்டான். நாளைய தலைமுறையை வாக்கை நிர்ணயிக்கிறது அவனாத்தான் இருக்க போகுது. இந்திக்காரன் ஒருத்தன் தடுமாறி விழுந்து செத்து போனான் சென்னையில பள்ளிக்கரணையில. 1000 பேர் இந்திக்காரன் போராடுறேன், போலீஸ்காரன் மண்டையை உடைச்சிட்டாங்க. ஆனா தமிழன் கீழே விழுந்துட்டா போய் என்னன்னு கேட்க நாதி இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க நம்ம சிந்தனையும் செயல்பாடுகள். சரியா? எது சரி? நாளைய தலைமுறையை கருணையோடு, ஈகை குணத்தோடு, சாந்தம், பொறுமை, அத்தனை குணங்களும் நம்ம கிட்ட இருந்தது. ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது. யார் வீட்டுல தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோமா? வைக்க வேண்டியது அழகு மொழி. அதுல ஒரு அழகு இருந்தது. அதனால வடமொழி கொஞ்சம் கலந்தார்கள். அதுக்கு பேரு மணிப்பிரவாள நடைன்னு வந்தது. சரி, தீர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா சுத்தமா எல்லாமே அது கலந்துட்டா அது பேராக முடியுமா? அது சரியாக இருக்குமா என்பதை அறிவில் சிறந்த என் தமிழ் அறிஞர்கள் பெருமை